நாள் இல்ல பயம் விட்டு போச்சு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் தமிழில் இண்டஸ்ட்ரியல் ஹிட்டுங்கிற ஒரு பெரிய ஹிட்டு மட்டும் கொடுக்காம ரொம்ப நாளாக சூர்யா மிகப்பெரிய கம்பேக்கை தேடிக்கிட்டு இருந்தார். அவருக்கும் இந்த கருப்பு படம் பார்த்தீங்கன்னா பயங்கரமான கம்பேக் அமைஞ்சிச்சு. இந்த படத்தை மக்கள் என்ஜாய் பண்ணி தேட்டரில் ஆர்வமாக பார்த்துட்டு இருக்கும்போது அவ்வளோ பேத்துக்கு சாமி வந்திருந்தாலும் இந்த படத்தில் ஏகப்பட்ட டீட்டெயில் இருக்குது. அவ்வளோத்தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆர்வமாக படம் பார்த்துட்டு இருக்கும்போது கவனிச்சிருக்க முடியாது. அதனாலேயே இருக்க எல்லா டீட்டெயிலுமே கலெக்ட் பண்ணி இந்த ஒரே வீடியோவில் உங்களுக்காக நாங்கள் கொண்டு சேர்த்துருக்கோம். நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நாங்கள் தான் உங்கள் ஃபிலிமுக்கு வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ள போகலாம். மொதல் டீட்டெயிலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிம்பிளாக தான் இருக்கும். அதாவது சூர்யா 45 நிமிஷத்துக்கு கழிச்சு தான் இந்த படத்துலேயே இன்ட்ரோ ஆகிற மாதிரியே இருக்கும். அவர் வந்திருந்தாலும் அவர் மொத வரும்போது ஒரு ரவுண்ட் சர்க்கிள் உள்ளே இருந்து அவரோட இடத்துலேருந்து பூமிக்கு வர மாதிரி காட்டின்னு இருப்பாங்க. அவர் வரும்போது மேலே பார்த்தீங்கன்னா ஜி ஒரு சைடும் டி ஒரு சைடு இருக்கும். அவர் வர ஓ பார்த்தீங்கன்னா நடுப்புற ஓ மாதிரி இருக்கும். இதை பார்த்தீங்கன்னா சிம்பிளாக காட் அப்படிங்கிற மாதிரி ஆர்ஜே பாலாஜி நம்மள்ட்ட மீன் பண்ணியிருந்திருப்பாரு. அடுத்த டீட்டெயில் பார்த்தீங்கன்னா சில பேர் கவனிச்சிருந்திருப்பீங்க, சில பேர் கவனிக்காமல் இருந்திருப்பீங்க. ஆர்ஜே பாலாஜியோட படமாக இருந்தாலுமே அவர் வில்லன் நடிச்சிருந்தாலுமே அவரோட காருக்கு பார்த்தீங்கன்னா நேம் பிளேட்லேயே அவரோட ரெஃபரன்ஸ் பக்காவாக வச்சிருந்திருப்பாரு. TN 12 BK 2085 அப்படிங்கிற மாதிரி வச்சிருந்திருப்பாரு. அந்த 2085 அப்படிங்கிறதுக்கு மீனிங் பார்த்தீங்கன்னா ஆர்ஜே பாலாஜியோட டேட் ஆஃப் பர்த் தான் 20ஆம் தேதி பிறந்ததுக்கும் 85வது வருஷத்துக்குமான 2085 வச்சிருந்திருப்பாரு. அந்த TN 12 BK அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா BK அப்படிங்கிறதுக்கு பேபி கண்ணன் அப்படிங்கிறது தான் அர்த்தம். அதாவது இந்த படத்தில் அவர் வில்லனோட பேர் பார்த்தீங்கன்னா பேபி கண்ணன் அப்படிங்கிறது மீன் பண்ணுறதுக்காக நம்பர் பிளேட்டில் பேபி கண்ணன் அப்படி வச்சிருந்திருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த போலீஸ் பார்த்தீங்கன்னா மொத இந்த நகை தொலைஞ்ச உடனே அப்பாட்டையும் பொண்ணுகிட்டையும் பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளாக ஒரு கார்டு ஒன்று கொடுப்பாங்க. அதிலே பார்த்தீங்கன்னா பேபி கண்ணன் மேலே பெருசாக போட்டிருந்தாலும் சிம்பிளி கால் மீ பேபி அப்படிங்கிற மாதிரி கீழே போட்டுருப்பாங்க. அதோட சேர்த்து நடுப்புற பார்த்தீங்கன்னா ஒரு QR கோடு கூட கொடுத்துருப்பாங்க. நாங்கள் கூட அந்த QR கோடு வேற ஏதாவது டீட்டெயில் வச்சிருப்பா அப்படின்னு ஸ்கேன் பண்ணி பார்த்தா அது எந்தெந்தோ வெப்சைட் பார்த்தீங்கன்னா அந்த பொருள் வாங்குற மாதிரி போயிட்டு இருந்திருக்கும். சும்மா வெப்சைட்டில் உள்ள ஏதோ ஒரு QR எடுத்து யூஸ் பண்ணியிருப்பாங்க போல. வேற ஏதாவது டீட்டெயிலாக வச்சிருந்துருக்கலாம். இதுக்கும் கொஞ்சம் பார்க்க நல்லா இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஆர்ஜே பாலாஜியோட காரோட ரெஃபரன்ஸ் மாதிரியே த்ரிஷாவும் சூர்யாவும் அந்த ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது ஒரு கார் யூஸ் பண்ணுவாங்க. அந்த காரில் உள்ள நம்பர் பிளேட்லையும் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு ரெஃபரன்ஸ் வச்சிருந்திருப்பாங்க. அந்த காரில் உள்ள நம்பர் பிளேட் பார்த்தீங்கன்னா TN 02 PY 4583 இருக்கும். இந்த 45ங்கிறது இந்த கருப்பு படம் 45வது படம் சூர்யாவுக்கு அதோட ரெஃபரன்ஸ் தான் 45 வச்சிருப்பாங்க. அதே மாதிரி த்ரிஷாவோட பிறந்தநாள் வருஷம் பார்த்தீங்கன்னா 83 அப்படி இருக்கும். அதே மாதிரி PV அப்படிங்கிறதுல P பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் த்ரிஷாவோட நேம் பார்த்தீங்கன்னா பிரீத்தின்னு இருக்கும். அதனால P யோட ரெஃபரன்ஸ் இருக்கும். V என்னன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ஆர்ஜே பாலாஜி அந்த வெள்ளை கலர் ஷர்ட்டு வெள்ளை கலர் பேண்ட் அப்படிங்கிற மாதிரி வக்கீலோட ட்ரெஸ் போட்டிருந்தாலுமே அவரோட ஷர்ட்டில் பார்த்தீங்கன்னா வித்தியாசமான ஒரு ட்ரேட் மார்க்காக புதுசாக வச்சிருக்க மாதிரி இருக்கும். இன்டர்வியூல கூட சொல்லியிருந்திருப்பாரு இந்த வெள்ளை கலர் ஷர்ட் பேண்ட்ல பார்த்தீங்கன்னா என்ன வித்தியாசமா பண்றது அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது இந்த டிசைனை பார்த்தீங்கன்னா உங்க ஒய்ஃப் தான் மேக் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்திருப்பாரு. ஆனால் அவரு சொன்னது அவங்க வேணா எடுத்துருந்துருக்கலாம், ஆனால் எதில் இன்ஸ்பயர் ஆகி எடுத்துருக்காங்க அப்படின்னு அந்த இன்டர்வியூல பார்த்தீங்கன்னா அவர் சொல்லியிருந்திருக்கவே மாட்டாரு. அவங்க எதில் இன்ஸ்பயர் ஆகி இல்லை ஆட்டையை போட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் எதுல இருந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் அப்படிங்கிற 10வது பார்ட்ல வில்லனோட ஃப்ரெண்டா பார்த்தீங்கன்னா இந்த கேரக்டர் ஆலன் ரிச்சோன் வந்திருப்பாரு. இவரை நிறைய படத்தில் பார்த்திருப்பீங்க. ரேச்சர் அப்படிங்கிற படத்தில் கூட ஹீரோவா நடிச்சிருந்திருப்பாரு. இவரோட ஷர்ட் ஃபுல்லாவே அந்த ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் 10ல பார்த்தீங்கன்னா இந்த டிசைன்ல தான் இருக்கும். அவர் இன்டர்வியூ கொடுக்கும்போது கூட பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷன் அப்படிங்கிற எல்லாத்துலயுமே பார்த்தீங்கன்னா அவர் வந்திருப்பாரு. இந்த கெட்டப்பில் தான் பார்த்தீங்கன்னா வந்திருப்பாரு. அதுல இருந்து இவங்க எடுத்து வச்சிருந்திருக்காங்க. ஆனால் அவங்க மென்ஷன் பண்ணியிருந்திருக்கலாம், ஒருவேளை மென்ஷன் பண்ண மாட்டாங்க, நம்ம மென்ஷன் பண்ணுவோமே. அடுத்த டீட்டெயில் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் த்ரிஷாவோட பேர் பிரீத்திங்கிற மாதிரி சூர்யாவோட பேர் கருப்புங்கிறது மட்டும் இல்லாமல் கோர்ட்டுக்கு வந்தோன்னா கருப்புன்னு சொல்ல முடியாதனால சரவணன் அப்படிங்கிற மாதிரி தன்னோட பேரை மென்ஷன் பண்ணியிருந்திருப்பாரு. இதில் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னா ஒரிஜினலாகவே சூர்யாவோட பேர் சரவணன் தான். நீங்கள் நெட்டில் கூட எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் சரவணன் சிவகுமார் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இது வரைக்கும் எத்தனையோ படம் சூர்யா நடிச்சிருந்தாலுமே 45 படம் முன்னாடி நடிச்சிருந்தாலுமே எந்த படத்துலையும் அவருக்கு சரவணன் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. இந்த படத்தில் தான் அவருக்கு சரவணன் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இது கொஞ்சம் வித்தியாசமாக எடுத்திருந்தாங்க அப்படின்னு நாங்கள் நினைக்கும் போது தான் தெரிஞ்சு வருது. ஆர்ஜே பாலாஜிக்கு இந்த விஷயமே தெரியாது. ஒரு இன்டர்வியூல அவரே சொல்லியிருந்தார் இது எனக்கே தெரியாது, எனக்கே புதுசாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவர் மென்ஷன் பண்ணியிருந்தாரு. ஏகப்பட்ட படத்தோட ரெஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அங்கங்க. அதெல்லாம் என்னென்னு சொல்லிட்டு அதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம் கடைசியில். அது ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஆனால் நிறைய பேர் மென்ஷன் பண்ணாத நோட் பண்ணாத ஒரே ஒரு ரெஃபரன்ஸ் என்ன அப்படின்னா ஆர்ஜே பாலாஜி இந்த கேஸ் கட்டை கீழே போடும்போது யாருமே எடுக்க மாட்டாங்க. ஆனால் மார்க்கெட்டில் போடும்போது பார்த்தீங்கன்னா சூர்யா வந்து எடுக்கிற மாதிரி காட்டியிருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த கேஸ் கட்டை கொண்டு போய் த்ரிஷாட்ட கொடுத்து வந்துருவாங்க. அது த்ரிஷாட்ட எப்படி கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சின்னதாக நம்மளுக்கு ஒரு ஃப்ரேம் செட் பண்ணி காட்டியிருந்திருப்பாங்க. அதாவது சாமி அந்த நிறைய ஒயர் ரெட் கலரில் கலந்து முதுகில் குத்திட்டு வர மாதிரியும் அவங்க கேஸ் கட்டை கொடுக்குற மாதிரியும்
கீழே இடம் ஃபுல்லாக தண்ணின்னு இருக்க மாதிரி இருக்கும். இந்த சீன் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா எங்கேருந்து இன்ஸ்பயர் ஆகி அவர் எடுத்துருப்பார் அப்படின்னா ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ்ல இருந்தால் இன்ஸ்பயர் ஆகி எடுத்துருப்பாரு. இந்த சாமி அப்படிங்கிறது ரெஃபரன்ஸ் காட்டுறது ஃபுல்லாக அந்த ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸில் வர வெட்னாவை தான் பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணி எடுத்துருப்பாங்க. அதே மாதிரி தண்ணியில் வர மாதிரி எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இது பண்ணியிருந்திருப்பாரு. ஏன் அப்படின்னா ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் 4வது பாட்டு வரும்போது ஆர்ஜே பாலாஜி தான் பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷன் கொடுத்திருந்தாரு. யூடியூப்ல கூட இன்னமும் அந்த வீடியோ இருக்கு. அது ஆல்ரெடி அவர் ஃபுல்லாகவே அதுக்கு தெரியும் அப்படிங்கிறனால அதுலேருந்து இன்ஸ்பயர் ஆகி சின்னதாக அதை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எடுத்துருப்பாரு. இது பார்க்கவே நல்லா இருந்திருக்கும். ஆனால் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அதை நோட் பண்ணவே இல்லை. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சின்ன டீட்டெயிலாக இருந்தாலும் சூப்பராக இருக்கும். என்ன அப்படின்னா இந்த படத்தில் 2 கருப்பு சாமி அப்படிங்கிறது நிறைய பேர் நோட் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதாவது ஃபர்ஸ்ட்ல வந்த சாமியும் கடைசியில் வந்த சாமியும் வேற வேற தான். அதுக்கு ரெஃபரன்ஸ் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஃபர்ஸ்ட் டைட்டில் போட்டு அதாவது பேர் போடும்போதே பார்த்தீங்கன்னா 2 அருவா வர மாதிரியும் 2 கருப்புன்னு டெக்ஸ்ட்ல எழுதுற மாதிரி தான் நம்மளுக்கு காட்டியிருந்திருப்பாங்க. அதுக்கு சிம்பாலிக்கா மீனிங் பார்த்தீங்கன்னா 2 சாமி அப்படிங்கிறது தான். கடைசியில் கூட ஆர்ஜே பாலாஜி அந்த செரிமனியில் உட்காந்து சொல்லுவார், ஒரு பேபி கண்ணனை அழிக்க எத்தனை சாமி தான் வருவீங்க, உங்களுக்கு புரியவே இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்பாரு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்த சாமிக்கும் கடைசியில் வந்த சாமிக்கும் சம்பந்தம் கிடையாது. அதே மாதிரி இந்த படத்தில் ஏகப்பட்ட கேஸ் நடந்துட்டு இருக்க மாதிரி காட்டியிருந்திருப்பாங்க. அதை பார்க்கறது நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஒரு கேஸ் மட்டும் நடந்துகிட்டே இருந்தால் நம்மளை பார்க்க நல்லா இல்லாத மாதிரி. ஒரு பிஸ்கட் ஃபேக்ட்ரியை பார்த்தீங்கன்னா இந்த 4 பேர் அண்ணன் தம்பிங்க பிடிச்சி வச்சுக்கிட்ட மாதிரி காட்டியிருந்திருப்பாங்க. அதுக்கான கரெக்டான தீர்ப்பு பார்த்தீங்கன்னா அந்த வயசான 2 ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு கிடைக்காத மாதிரி இருந்திருக்கும். அந்த பிஸ்கட் ஃபேக்ட்ரியில் தான் பார்த்தீங்கன்னா முத சாமி வர மாதிரி காட்டியிருந்திருப்பாங்க. அந்த பிஸ்கட் ஃபேக்ட்ரியோட அட்டையெல்லாம் பார்த்தீங்கன்னா சாமி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும்போது அங்கங்கே உளுந்து கிடக்கிற மாதிரியே இருக்கும். இவங்க அண்ணன் தம்பி மன்சூர் அலிகானோட சேர்த்து 4 பேர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா நாங்கள் WWF ஃபேன் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு மென்ஷன் பண்ற மாதிரி தான் நடுப்புற பார்த்தீங்கன்னா அந்த ரிங்கெல்லாம் வச்சிருக்க மாதிரி அதே ஃபேக்டரிக்குள்ள அந்த ரிங்கெல்லாம் செட் பண்ணி வச்சிருக்க மாதிரி காட்டியிருந்திருப்பாங்க. அதோட இன்ட்ரெஸ்டான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அதாவது படம் ஆரம்பிக்கிறதுக்கும் படம் முடிகிறதுக்கும் ஒரே மாதிரி தான் முடிக்கிற மாதிரி காட்டியிருந்திருப்பாங்க. சாமி வந்து பார்த்தீங்கன்னா இவர் டேப்லெட் போட்டிருக்கும் போது தான் முத அவர் கண்ணுக்கு முன்னாடி வரும். அதே மாதிரி கடைசியில் பார்த்தீங்கன்னா சாமி டேப்லெட் போட்டதுக்கு அப்புறம் தான் அவர் கண்ணுக்கு முன்னாடி 2வது சாமி வர மாதிரி காட்டியிருந்திருப்பாங்க. இது எங்க இருந்து அவர் இன்ஸ்பயர் எடுத்திருந்திருப்பார் அப்படின்னா ஒரு படத்துல இருந்தா வேற எந்த படத்துலையும் கிடையாது. மூக்குத்தி அம்மன்ல பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டு பாடினா சாமி வர மாதிரி காட்டுவாங்க. அதே மாதிரி தான் இந்த டேப்லெட் போட்டா சாமி வர மாதிரி இவர் சும்மா இன்ஸ்பயர் எடுத்திருந்திருப்பாரு. அதே மாதிரி இந்த டைலாக் இந்த படத்துல கூட யூஸ் பண்ணியிருப்பாரு. அவரே படத்துல இருந்து மூக்குத்தி அம்மனுக்கு 3 டிக்கெட் இருந்தா வரியா அப்படின்னு சொல்லிட்டு அவரே பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருப்பாரு. மூக்குத்தி அம்மன் பார்த்தீங்கன்னா தியேட்டர் ரிலீஸ் ஆயிருந்திருக்காது, OTT ரிலீஸ் ஆயிருந்திருக்கும். ஆனா காமெடியா பார்க்கும்போது இது நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கனால நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இதை என்ஜாய் பண்ணி யோசிக்காம சிரிச்சிருந்திருப்பாங்க. அடுத்த டீட்டெயில பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2 விதமாக காட்டியிருந்திருப்பாங்க. அந்த பேஜ் நம்பர் 5 and 7 சொல்லிட்டு ஜட்ஜு கிட்ட ஆர்ஜே பாலாஜி மென்ஷன் பண்ற மாதிரியே இருக்கும். அந்த பேஜ் நம்பர் 5 பார்த்தீங்கன்னா அவர் திறக்கும் போது 5ல பார்த்தீங்கன்னா ரவுண்டு போட்டிருக்க மாதிரி இருக்கும் பென்சில்ல. அதே மாதிரி 7 திறக்கும் போது பார்த்தீங்கன்னா 7ல ரவுண்டு போட்டிருக்க மாதிரி இருக்கும். ஆனா இது வேற நிறைய பிரிண்ட்லையும் வேற நிறைய தியேட்டர்ல வந்து எப்படி ரெஃபரன்ஸ் பண்ணியிருப்பாங்கன்னா மூலையில பார்த்தீங்கன்னா 5 லட்சம் வரைக்கும் நம்ம பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதுவே பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 7 திறக்க வரைக்கும் 7 லட்சம் வரைக்கும் கண்டிப்பா பண்ணிக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்திருக்கும். இதை பார்த்தீங்கன்னா வேற ஏதாவது இஷ்யூனால பார்த்தீங்கன்னா OTT பிரிண்ட்ல பார்த்தீங்கன்னா முழுசாவே தூக்கிட்டாங்க. 5லையும் 7லையும் பார்த்தீங்கன்னா ரவுண்ட் வைக்கிற மாதிரி. அதே மாதிரி கிளைமேக்ஸ்ல த்ரிஷா பேஜ் நம்பர் 6ல இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இருக்கு அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அப்ப பேஜ் நம்பர் 6 திறக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த அருவா இருக்கும். 6க்கு பார்த்தீங்கன்னா அருவா அப்படிங்கிற மாதிரி சிம்பிளா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஒருவேளை த்ரிஷாவும் சூர்யாவும் ஆல்ரெடி சேர்ந்து நடிச்ச 6 படத்துக்கு பார்த்தீங்கன்னா இன்னொரு ரெஃபரன்ஸ் படியா 6 அப்படிங்கிற மாதிரி கூட மென்ஷன் பண்ணியிருக்கலாம். நம்மளுக்கு என்ன தெரிய போகுது. நம்ம ஒரு மாதிரி யோசிச்சா ஆர்ஜே பாலாஜி ஒரு மாதிரி யோசிச்சுட்டு வேற ஒரு பதில சொல்லிட்டு அவர் போயிட்டே இருப்பாரு. அதுவும் சீரியஸா இல்லாம சிரிச்சுக்கிட்டே. அதே மாதிரி இந்த படத்துல இன்னொரு காமெடியான ஒரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா 60 பவுன் நகையை அவங்க தொலைச்சிருந்தாலுமே 45 பவுன் நகை தான் பார்த்தீங்கன்னா அவங்க கையில் கொடுத்துருப்பாங்க. மிச்சம் 15 பவுன் நகையை பார்த்தீங்கன்னா போலீஸே வச்சுக்கும். அது ஆர்ஜே பாலாஜி ஃபோன் வச்சு கேட்கும்போது தர முடியாது அப்படிங்கிற மென்ஷன் பண்ணிடுவாங்க. உடனே ஆர்ஜே பாலாஜி என்ன பண்ணா கடுப்பாகி எல்லா வக்கீலையும் அந்த போலீஸ் ஸ்டேஷனை முற்றுகையிட அனுப்பும்போது அந்த இடத்துல போஸ்டர் என்ன அடிச்சு ஒட்டி இருந்திருப்பாங்க அப்படின்னா தங்க மீனா தங்க திருடி அப்படிங்கிற மாதிரி ஒட்டி வச்சிருப்பாங்க. அந்த அனிமேஷன்லாம் பார்த்தீங்கன்னா அந்த போஸ்டர்ல கொஞ்சம் காமெடியாவே இருக்கும். இன்னும் டீப்பா போயிட்டு என்னெல்லாம் பண்ணியிருப்பாங்கன்னா அந்த சட்டியில் பார்த்தீங்கன்னா நகையெல்லாம் திருடிட்டு போற மாதிரிலாம் காட்டியிருப்பாங்க. எப்படி யோசிச்சாங்கன்னு தெரியல. அதே மாதிரி இன்னொரு போஸ்டர்லேயே நம்மளுக்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த ஆர்ஜே பாலாஜியோட ஆளுங்க எல்லாமே கோட்டை விட்டு வெளியே வரும்போது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆர்ஜே பாலாஜி 30வது வருஷமா பார்த்தீங்கன்னா இறுகு பந்து போட்டி இந்த வக்கீலுங்களுக்கெல்லாம் நடத்துற மாதிரியே இருக்கும். அதாவது 30வது வருஷமா அந்த இடத்துல ஏற்கனவே நடக்குது. அதை பார்த்தீங்கன்னா ஆர்ஜே பாலாஜி தலைமையில் அதாவது பேபி கண்ணன் தலைமையில் இந்த இறகு பந்து போட்டி நடக்கிற மாதிரி சின்னதாக ஒரு போர்டு தான் வச்சிருந்திருப்பாங்க. நிறைய பேர் அதை கவனிச்சிருந்திருக்க மாட்டாங்க. அதே மாதிரி இந்த படத்தில் அந்த அப்பா பொண்ணுக்கு 2 பேத்துக்குமே சுத்தமாக ஒரு சொட்டு கூட நம்பிக்கை இல்லாமல் கோர்ட்டுக்கு வந்து போகிற மாதிரியே தான் இருக்கும். அதுக்கு உதாரணமாக அவங்க என்ன பண்ணியிருந்திருப்பாங்கன்னா அவங்க தங்கியிருக்க லாட்ஜ் பார்த்தீங்கன்னா ஹோப் லாட்ஜ் அப்படிங்கிற மாதிரி அந்த லாட்ஜுக்கு பேர் செலக்ட் பண்ணியிருந்திருப்பாங்க. அதோட சேர்த்து சூர்யா வந்த உடனேயே ஒரு இடத்துல கூட பார்த்தீங்கன்னா அந்த ஹோப்புங்கிற வார்த்தையில் பார்த்தீங்கன்னா
அதாவது பிளிங்க் ஆகி மறைஞ்சு போகிற மாதிரி கூட காட்டியிருந்திருப்பாங்க. அதோட சேர்த்து இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா வக்கீல் எல்லாமே போராட்டம் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கும். அதில் உள்ள போர்டில் கூட பார்த்தீங்கன்னா சினிமாவில் வக்கீல்களை தவறாக சித்தரிக்காதீர்கள் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. யாரும் இவ்வளோ இது ஆர்ஜே பாலாஜி பண்ண உடனே திரும்பி கேள்வி கேட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு போர்டில் எப்படி வச்சிருந்திருக்காரு பார்த்தீங்களா. அதே மாதிரி கீழே கூட பார்த்தீங்கன்னா சினிமாவில் உள்ளவங்களுக்கு உங்கள் டைவர்ஸ் எங்கள் கையில்ங்கிற மாதிரி இருக்கும். அதையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சீரியஸான விஷயம். அதையும் பார்த்தீங்கன்னா கிண்டலாக பார்த்தீங்கன்னா அவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு. அதோட சேர்த்து கடைசியில் கருப்பு வரும்போது கருப்போட ஒட்டுமொத்த உருவமே பார்த்தீங்கன்னா கருப்பா இருக்க மாதிரி தான் காட்டியிருந்திருப்பாங்க. எல்லாரும் கவனிச்சிருந்திருப்பீங்க. அதாவது ஃபர்ஸ்ட்ல வர சாமிக்கும் செகண்ட்ல வர சாமிக்கும் ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ரெண்டுமே வேற வேற அப்படிங்கிறது கிளியரா சொல்லியிருந்திருப்பாங்க. ஆனால் கடைசியில் வர சாமி ஃபுல்லாக கருப்பாக இருக்கிறத எல்லாரும் பார்த்துருப்பீங்க. ஆனால் ஃபர்ஸ்ட்டாக இருக்க சாமி கருப்பாக வந்திருக்கதை யாருமே கவனிச்சிருக்க மாட்டாங்க. என்ன நடந்திருக்கும் அப்படின்னா சாமி அந்த பாக்ஸிங் இடத்துல சண்டை போட்டதுக்கு அப்புறமா ஆர்ஜே பாலாஜி பார்த்தீங்கன்னா அதோட அடுத்து கூட்டிகிட்டு போகிற மாதிரி இருக்கும். அதாவது கழுத்தை பிடிச்சிக்கிட்டு மேலேருந்து கீழே தூக்கி போகிற மாதிரி இருக்கும். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சூர்யாவோட ஃபேஸை காட்டியிருந்திருக்க மாட்டாங்க. ஆனால் கையை உடம்பு ஃபுல்லாகவே கருப்பாக காட்டியிருந்திருப்பாங்க. சுத்தமாக பார்த்தீங்கன்னா செம்ம டீட்டெயிலாக யூஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. அதோட சேர்த்து அந்த ஃபர்ஸ்ட் டைம் சாமி வரும்போதே அந்த ஃபைட்டில் பார்த்தீங்கன்னா சூர்யா அவங்க எல்லாத்தையும் அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஆளுங்களோட ஆவி மட்டும் உடம்புலேருந்து பிரிஞ்சுட்டு போயிட்டு திரும்பி உடம்புக்குள்ளே வர மாதிரி காட்டியிருந்திருப்பாங்க. இது மார்வல் தான் இன்ஸ்பயர் எடுத்துருப்பாங்க. உங்களுக்கு நல்லாவே புரியும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அந்த கேஸ் கட்டு விஷயத்திலேயே பார்த்தீங்கன்னா அடிக்கடி அதை தூக்கி ரோட்டில் போடுற மாதிரியும் அதை யாருமே வந்து எடுக்காத மாதிரியும் இருக்கும். ஒரு தடவை கூட ஆர்ஜே பாலாஜி மென்ஷன் பண்ணியிருப்பாரு, என்னன்னா நீங்க வந்து எடுக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கை இல்லாத மாதிரி இருக்கும். என்ன மீன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அந்த கேஸ் கட்டை எடுத்தாங்க அப்படின்னா கை போயிடும் அப்படிங்கிறத தான் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல சிம்பிளாக நம்மளுக்கு மீன் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி சூர்யா வந்து உள்ள வந்த உடனேயே அங்கே உள்ள வக்கீல்கள்ட்டலாம் இல்லை இதுலேருந்து வாபஸ் வாங்கிக்கங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க போகும்போது பார்த்தீங்கன்னா தான் யாரு அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணுவார். அவர் மென்ஷன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவர் பெஞ்சில் அடித்த உடனே இருக்க எல்லா இடமும் ஃப்ரீஸ் ஆகி நிற்கிற மாதிரி இருக்கும். அதில் உள்ள செஸ் காயின்லாம் எல்லாமே நிறையா காயின் காட்டியிருந்தாலுமே எல்லா காயினையும் பிளராக காட்டிட்டு நம்மள்ட்ட குதிரையை மட்டும் பார்த்தீங்கன்னா நல்லா ஃபோக்கஸாக காட்டுவாங்க. அதுக்கு என்ன மீனிங்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நான் சொல்லும்போது கருப்புக்கு குதிரையை தான் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல கிளியராக பார்த்தீங்கன்னா ஃப்ரீஸ் பண்ணாமல் எந்த ஒரு இதுவுமே பண்ணாமல் சூப்பராக ஃபோக்கஸாக காட்டியிருந்திருப்பாங்க. அதோட சேர்த்து பார்த்தீங்கன்னா மூக்குத்தி அம்மன் படத்தில் இருந்து அந்த சூப்பரான ஒரு சீன் இருக்கும். சாமி வந்து வரம் கேட்ட உடனே அந்த கோரஸாக திக்காமல் ஃப்ளோவாக வரம் கேட்குற மாதிரி இருக்கும். அதே இதை இன்ஸ்பயர் ஆகி திருஷா அந்த படத்தில் கோரஸாக திக்காமல் வரம் கேட்குற மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதோட சேர்த்து நம்மளுக்கு இன்னொரு பர்டிகுலராக இன்னொரு டீட்டெயிலும் சொல்லியிருப்பாங்க. என்ன டீட்டெயில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவரோட பேர் பார்த்தீங்கன்னா பேபி கண்ணன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இவரோட ஆளுங்களுக்கு இவர் ஃபோன் அடிக்கும்போது அவங்க என்ன செட் பண்ணி வச்சுருப்பாங்க ரிங்டோனு ரவுடி பேபி பாட்டை தூக்கி செட் பண்ணி வச்சுருப்பாங்க. இதை யாருமே எதிர்பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க. அதோட சேர்த்து கடைசியில் பார்த்தீங்கன்னா அதாவது ஆர்ஜே பாலாஜி அந்த செரிமனிக்கு ஃபைனலில் வந்த உடனேயே அந்த கன் ஷூட் ஆன உடனே அந்த இடத்துல என்ன பண்ணுவார்னா எடுத்த உடனே யூரின் பாஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் திரும்புற மாதிரி காட்டியிருந்திருப்பாங்க. அது என்ன அப்படின்னா என்னோட டெரிட்டரி அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணுற மாதிரி. அதுக்கு மீனிங்கே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருந்திருக்கும். அந்த மிருகெல்லாம் பார்த்தீங்கன்னா தன்னோட டெரிட்டரியை அந்த யூரின் பாஸ் பண்ணி சீல் பண்ணி வச்சுக்கும். இது இன்னமே என்னோட இடம் அப்படிங்கிறதுக்கு சீல் பண்ணுறதுக்காக தான் ஒரு வந்த உடனே யூரின் அடிக்கிற மாதிரி காட்டியிருந்திருப்பாங்க. கடைசியில் படம் எல்லாமே முடிஞ்சது உடனேயே ஆர்ஜே பாலாஜி இறந்து போயிடுவார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த தலைமையகத்தில் அந்த கூட்டம் நடக்கிற மாதிரி காட்டியிருந்திருப்பாங்க. அதுலேயும் இன்னொரு யூகேஜி வர மாதிரி காட்டியிருந்திருப்பாங்க. அதாவது இவருக்குன்னு தனின்னு ஒரு யூனிவர்ஸ் எல்கேஜி மூக்குத்தி அம்மன் இந்த மாதிரி கருப்பு இவருக்குன்னு தனியாக ஒரு யூனிவர்ஸ். இதில் எப்பயுமே இந்த லால்குடி கருப்பையா காந்தி அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதில் கூட பார்த்தீங்கன்னா உசிலம்பட்டி கருப்பையா காந்தி அப்படிங்கிற மாதிரி கூட மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் ஒரு நல்லா கிளியராக பண்ண உடனே கடைசியில் பார்த்தீங்கன்னா கருப்பு விசஸ் வெள்ளை அப்படிங்கிற மாதிரி போட்டுருப்பாரு. கருப்பு விசஸ் வெள்ளை அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா கருப்பு இவரு அப்படிங்கிற மாதிரி அந்த வெள்ளை கலர் அதாவது அரசியல்வாதிகள்லாம் வெள்ளை கலர் சட்டை போட்டு வந்துருப்பாங்க. அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா வெள்ளை அப்படின்னு மீன் பண்ணியிருப்பாரு. ஆர்ஜேபி பார்த்தீங்கன்னா இவ்வளோ டீட்டெயில் வச்சுருந்தாலும் எனக்கு பர்டிகுலராக என்ன டீட்டெயில் பிடிக்கும் அப்படின்னா ஃபஸ்ட்டு கேஸ் நடந்து அந்த பேஜ் நம்பர் 5 and 7 அப்படின்னு சொல்லிட்டு லஞ்சம் கொடுத்ததுக்கு அப்புறமா மேலே தீர்ப்பும் சொல்லிடுவாங்க. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா கேமரா கொண்டு போகும்போது ஒரு திருக்குறள் இருக்க மாதிரி காட்டியிருந்திருப்பாங்க. ஊர்ந்து கண்ணோடாது இறை புரிந்து யார் மட்டும் தேர்ந்து செய்வதே முறை அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா குற்றம் என்ன செஞ்சிருந்தாலும் அதை ஆராய்ஞ்சு யார் பக்கமும் சாயாமல் கரெக்டான ஒரு பக்கம் நீதி இருக்க பக்கம் நீதி வழங்குவது நீதியாகும் அப்படிங்கிறதான் முழுமையான விளக்கம். இதுக்கு கலைஞர் முதற்கொண்டு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இதுக்கு விளக்கம் கொடுத்துருந்துருக்காங்க. கரெக்டாக இந்த பர்டிகுலராக இந்த குரலை எடுத்து அந்த கோர்ட்டில் இருக்க மாதிரி வச்சுருந்துருப்பாங்க. அதுவும் தப்பு செஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இதை காட்டுற மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஆர்ஜே பாலாஜி இந்த ஒரு விஷயத்தில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணியிருப்பாரு. அதுபோல் சாமி வர சீன்லாம் கரெக்டாக பண்ணிட்டு சிங்கம் சூர்யா வர சீனை பார்த்தீங்கன்னா சொதப்பி எடுத்துருந்துருப்பாங்க. மண்டை மேலே இருக்க கொண்டே மறந்துட்டியடா அப்படிங்கிற மாதிரி எந்த மாதிரி ஒரு பக்காவாக எந்த ஒரு எடிட்டுமே பண்ணாமல் ஃபேஸை மட்டும் பார்த்தீங்கன்னா கட் பண்ணி யாரோ ஒரு தலையில் வச்ச மாதிரியே பார்த்தீங்கன்னா அந்த சீனே இருந்திருக்கும். நிறைய பேர் மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சீனை வச்சு செஞ்சு எடுத்துட்டாங்க. என்ன சொல்கிறதுன்னே தெரில. சூப்பராக எடுத்துருந்துருக்கலாம். மிகப்பெரிய சொதப்பல் இந்த ஒரு சீன் மட்டும்.
ஃபஸ்ட்டு தடவை ஆர்ஜே பாலாஜியை தலைகீழாக தொங்க விட்டு அதாவது நெருப்புக்குள்ளே தூக்கி போடுற மாதிரி உள்ள சீன் தான் பார்த்தீங்கன்னா, அப்பையும் கடைசியில் வரைக்கும் அவர் திருந்தலை அப்படிங்கிற காரணத்தினால கடைசியில் உள்ள ஒரே ஒரு சீனில் பார்த்தீங்கன்னா தலைகீழாக தொங்க விட்டு அவர் கழுத்தை வெட்டுற மாதிரியே இருக்கும். ஃபஸ்ட்டில் இருந்த சீன் அப்படியே பார்த்தீங்கன்னா கடைசியில் பார்த்தீங்கன்னா ரிப்ளிகேட் ஆகிருக்கும். அதே மாதிரி இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பழைய படத்துங்களோட ரெஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்டது வச்சுருந்துருப்பாங்க. அந்த சரவணன், என் பேர் சரவணன் எனக்கு இன்னொரு பேர் இருக்குங்கிற ரஜினி ரெஃபரன்ஸில் மொத்தம் கொண்டு நாசர் செவுத்த குத்துற சீன் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அந்த கோர்ட்டில் சண்டை போடுற மாதிரி இருக்கும்போது ஒரு சீனில் பார்த்தீங்கன்னா குத்துற மாதிரியே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த 24 படத்தில் ஃப்ரீஸ் ஆகிறதான் பார்த்தீங்கன்னா இந்த படத்துலையும் பார்த்தீங்கன்னா சரவணன் வந்ததுக்கப்புறம் அதாவது கருப்பு வந்ததுக்கப்புறம் அந்த கோர்ட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஃப்ரீஸ் பண்ணுற மாதிரி வச்சுருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஜில்லுன்னு ஒரு காதலில் அவர் சட்டையை தூக்கி விட்டு போகிற ரெஃபரன்ஸு, அது மட்டும் இல்லாமல் ஆயுதத்தில் உள்ள ரெஃபரன்ஸு, இது மாதிரி ஏகப்பட்ட படத்தோட ரெஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்திருப்பாங்க. லியோ படத்தோட ரெஃபரன்ஸு, கடைசியில் சிங்கம் வரும்போது சிங்கம் படத்தோட ரெஃபரன்ஸு, இது மாதிரி நிறையாவே இருக்கும். இது எல்லாமே இருந்திருந்தாலும் இந்த படத்தில் அவங்க பர்டிகுலராக அந்த சாமி விஷயத்தில் கரெக்டான பிஜிஎம், கரெக்டான பேக்ரவுண்டு, கரெக்டான ஒரு விஷயம்லாம் கொடுத்து பார்த்தீங்கன்னா மக்கள் அதையும் நல்லாவே கவர்ந்துட்டாங்க. இந்த படம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த டீட்டெயில் வீடியோவும் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். அதோட சேர்த்து இந்த வீடியோவில் வேறு ஏதாவது நாங்கள் மிஸ் பண்ணியிருந்தாலும் அதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம். ஒருவேளை உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை யாராவது புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.